ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஆம்பூரில் பெத்தல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பசங்களை இட்டுன்னு போவேன் ஆட்டோவில். அதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஓட்டுற 10 பசங்களில் இன்றைக்கி எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அந்த ஸ்கூல் எப்படின்னா, அந்த பசங்க ஸ்கூலு விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் நேரம் அப்படி டைம் ஆகும். அப்போ அதுங்கிட்ட வந்து நான் கொஷின் கேட்பேன், எப்படி படிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுங்க புக்கு என்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை நோட் அதுங்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் அங்கிள் நீங்கள் எதுலேருந்துலாம் கேளுங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும். நான் அதுங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி எதெல்லாம் வந்து எடுத்து நோட் எடுத்து காமிப்பேன். நான் கேட்பேன் கேள்வி, அது கரெக்டாக சொல்லும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இது மாதிரி டீச்சிங் வருமானா சத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் ஒன்று, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு சொல்கிறது வேற, 1லேருந்து 5 வரைக்கும் இப்போ எப்படி அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி 1லேருந்து 5 வரைக்கும் படிக்குது மற்ற பசங்க, அதுதான் அதுங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் மாதிரி இருக்கிறான்னா சத்தியமாக கிடையாது. முட்டை போடுறேன், அப்புறமா தின்ஸாக சாப்பாடு போடுறேன், இதெல்லாம் போட்டு வயிறு தான் நம்போம். சரிங்களா? அதுங்களுக்கு படிப்பு வராது. படிப்பு அந்த 1லேருந்து 5 வரைக்கும் தரமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்னும் வளர முடியும். ஏன்னா ஒரு வயசு போயிடுச்சுன்னா திருப்பி அதுங்க வந்து அந்த படிப்புக்கு வர முடியாது. அதனால் ஆரம்ப கல்வி ரொம்ப முக்கியம். ஆரம்ப கல்வி கொடுக்குறோன்றது பேச்சு கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒன்று கொடுக்குறோம், நான் ஸ்கூல் திறந்து வச்சிட்டேன், நான் சோறு போட்டேன்னா இதெல்லாம் வந்து சத்தியமாக வந்து இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நிஜமாக வந்து தமிழ்நாட்டை பற்றி யோசிக்கிறீங்களா, இல்லை தமிழர்களை பற்றி யோசிக்கிறீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சே ஆகும். சரிங்களா? 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிற பசங்களோட கல்வி தரம் இல்லையானா சத்தியமாக நாட்டோட எதிர்காலம் கேள்விக்குறி மட்டும்தான். சரிங்களா? ஒருவேளை இப்படி படிக்காமையே பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அரசியலுக்கு கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரில. எனக்கு நிறைய டவுட் இதெல்லாம் வந்து. ஏன்னா இன்றைக்கி அரசியலில் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாதி படிக்காதவங்க தான். முக்கால்வாசி படிக்காதுங்க, பாதி விட்டுருங்க, முக்கால்வாசியே படிக்காதுங்க தான். எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், எதுக்கு போகணும், எதுக்காக மீட்டிங்கு போனோம் எதுவுமே தெரியாது. கூப்பிட்டாங்க போனோம், காசு கொடுத்தாங்க போனோம். இப்படி தான் நாடு நோக்கி போய் தரோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மொத்த சிஸ்டமே மாற்ற வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ஆகுமான்னு டவுட்டு தான். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, 1லேருந்து 5 வரைக்கும் எப்படி தனியார் ஸ்கூலில் டீச்சிங்